நேற்று நைட்டு அப்படியே ஒரு சின்ன கவலை, அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டேன். காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும்பா. கனவுல நான் ஒரு கடையில் முருகர் சிலை வாங்குறேன். அவ்வளோ அழகான பழனி ஆண்டவர் தான் சரிங்களா. ஒரு நம்ம கை இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, ஒரு 5 இன்ச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த அளவுக்கு ஒரு சிலை வாங்குறேன். வாங்கிட்டு அப்புறம் என்னோட பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி கனவு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்களா. நமக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம கனவுல நமக்கு பிடிச்ச முருகர் வர்றது அவ்வளோ அவங்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும் சரிங்களா. அதுவும் நம்ம கவலையாக படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது, அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆறுதல் சொல்கிற அந்த முருகர் இருக்காருல்ல, அதை விட நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில். உண்மைதானே. எவ்வளோ லட்சக்கணக்கு கோடி கணக்கு பணம் கொடுத்தாலும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷன் இருக்கணும் தானே இந்த உலகத்தில். அது மனிதர்களால் முடியாது இந்த காலத்தில். ஆனால் நம்ம நேசிக்கிற கடவுள் மட்டும்தான் நமக்கு என்றைக்குமே துணையாக நிற்பார். நம்ம கஷ்டம் நஷ்டம் கவலை சந்தோஷம் எல்லாங்கும் போது நமக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அது உண்மைப்பா, சத்தியமாக உண்மை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா, ஆமாங்க எனக்கும் இந்த மாதிரி கனவுல வந்திருக்காரு முருகர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. அப்புறம் முருகர் பாட்டு ஒன்று இருக்கு. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் என் நெஞ்சில் ஆடவில்லையே முருகையா, என் நெஞ்சில் ஆடவில்லையே. அந்த வரி கேட்டா எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும் சரிங்களா. அந்த பாடல் அவ்வளோ அழகான பாடல், அருமையான பாடல், அர்த்தமுள்ள பாடல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் பழனி ஆண்டவர் துணை. உங்களுக்கு என்ன 6 படையில் உங்களுக்கு என்ன முருகர் பிடிக்குமோ அவங்கள நினச்சிட்டு நீங்கள் காலையில் எந்திக்கும் போது, கடவுளே முருகா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போகணும் முருகான்னு சொல்லி வேண்டிட்டு எந்திரிங்க. அந்த நாளே அவ்வளவு நல்லா போகும். இன்னைக்கு எனக்கு அப்படிதான் போச்சு. காலையில் கனவுல முருகர் கண்டுன்னு எனக்கு அந்த நாளே நல்லா போச்சு சரிங்களா. அந்த மாதிரி தான் சரிங்களா. ஒவ்வொருத்தவங்க நம்புவாங்க நம்ம சொன்னோம்னா, ஒவ்வொருத்தவங்க நம்ப மாட்டாங்க. என்னோட சேனலில் இருக்கிறவங்க நண்பர்கள் முருகர் பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன் சரிங்களா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பழனி ஆண்டவர் துணை. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். எல்லாருக்கூடையும் நிழலார் நிற்பார் பழனி ஆண்டவர் சரிங்களா. எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் சரிங்களா. நன்றி, வணக்கம்.